வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. முட்டையை எப்படி பாயில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் முட்டை அவிக்கிறது தெரிஞ்சது தான். இருந்தாலும் இதில் உள்ள அவிச்சு உரிக்கும்போது உள்ள தோல் ஒட்டிக்கிட்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பாயில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதை முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அவிக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போது பாயில் பண்ணிக்கலாம். முட்டை அவிக்கிறதுக்காக இப்போது கிண்ணத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து அவிக்கும்போது நல்லா அவிஞ்சி வரும், வெடிக்காமல். இப்போது இந்த நார்மல் வாட்டரில் முட்டையை ஒன்றா சேர்த்துக்கலாம். மெதுவாக உடைஞ்சிராத அளவுக்கு மெதுவாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி பிடிச்சி வந்து 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் தான் முட்டையை வேக விடணும், அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. தண்ணி கொதி பிடிச்சி வந்தால் பிறகு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டையை சுடு தண்ணியிலே போட்டுறக்கூடாது. இதை உடனே எடுத்து இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் உரிக்கணும். இது 5 நிமிஷம் கழித்து நம்ம உரித்து பார்க்கலாம். இப்போ பாயில் பண்ண முட்டையை உடைச்சி பார்க்கலாம். நல்லா உரிக்க வருது. நல்லா இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வருது. அந்த வெள்ளையாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இந்த தோலோடே சேர்ந்து வந்துடுது. இந்த உப்பு போட்டு அவிக்கிறதுனால இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வருது முட்டை. இப்போ எல்லாத்தையும் உரிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம முட்டை நல்லா பெர்ஃபெக்டாக அவிஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பு போட்டு அவிக்கிறதுனால உடையாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த டிப்ஸு எனக்கே இப்போ தான் தெரியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் முட்டையை அவிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.